என் ஃபுல்லாக விஷயம்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். அப்புறம் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் இது பண்ணேன். அந்த அப்டேட் நான் இன்னும் வரைக்கும் வந்துலேருந்து காட்டவே இல்லை. வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் காட்டவே இல்லை. மைண்ட் கிராஃப்ட்லேயே போயிடுச்சு. அப்புறம் நீ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட ஷார்ட்ஸ் கண்ணீர் ஹெட்ஃபோன் புஷ் மாற்றிருக்கேன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போட்டுருப்பேன். அந்த பொங்கல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போட்டுருப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் நான் வியூஸ் நிறைய போச்சு, லைக் போலினா வியூஸ் நிறைய போச்சு. அப்புறம் 2 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்குலாம் ஒரு நன்றி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒன்றா சொல்லிடுறேன், 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற கேஸ் நேற்று பண்ணோம். அந்த ஷார்ட்ஸுக்கு 300 வியூஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் 300 வியூஸ் உனக்கு நன்றியோ நன்றி. அப்புறம் கேஸ் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் வந்து ரொம்ப நாள் வச்சு ஹெட்ஃபோன் வேறு நேற்று ஒரு வீடியோலேயே ரொம்ப வாய்ப்பு மாதிரி இருந்திருக்கும். இந்த இது நான் சத்தியமாக இது எதிரே பண்ணல. இந்த ஸ்கார் ஷேடோ வந்தது ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கிடச்சிச்சு. என்னோட லக்க பற்றி ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கிடச்சிருச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படி இருந்துச்சு. அப்புறம் அந்த அப்டேட் காட்டுறேன், அதுக்காக வந்திருக்கேன். இந்த அப்டேட்டில் வாய்ப்பு வருது. 2 பர்மனெண்ட் எடுத்துறேன். எடுத்துருக்கேன். இங்கே வரேன், பர்மனெண்ட்டாக தூக்கிட்டு என்ன இது சொல்லி P90 வாட்ச் எடுத்துருக்காங்க. P90 வாட்ச் எடுத்துருக்காங்க. ஓகே, அதே ஒரு சீசன் வேறு முடிய போகுது. இந்த இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுதான் ஃபஸ்ட் இது நம்ம முதல்ல ஃப்ரீயாக இருக்கிறதா முதல்ல பார்க்குறோம். உள்ளே வந்தீங்கன்னா ஃபோன் ஃபோனில் வந்து என்னமோ வளரான் எனக்கு புரியல. இதெல்லாம் மிஷின் கேஸ் டெய்லி மிஷின்ஸு டெய்லி காசு நடத்துவாங்க. இப்போ தெரியுதா இது? ஓஹோ. அப்புறம் இது பாருங்கள், இதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்கு போகணும்னு தருவாங்க. இந்த 10 20 இருந்துச்சுன்னா ஒன்று பண்ணாங்க. பண்ணால் இதில் அப்படியே போகும். இந்த கடைசியில் இந்த பண்டில் கிடைக்கும். இவன் யாரெல்லாம் தெரியாது, இந்த அனிமே பார்த்து இல்லை. நான் நேரத்து அனிமே என்ன பண்ணிக்கப்பா இதெல்லாம் சொல்லலாம். இந்த 2 இடத்த முடிச்சுட்டேன். அப்புறம் இதில் பேட்டில் கார்டு கிடைக்கும். இங்கே எடுத்துட்டேன். அதனால கம்ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு மிஷன் இதுதான் நினைக்கிறேன். இது என்ன விஷயம்னா, ஃபஸ்ட் வந்து இது வரைக்கும் இந்த இது முடியும். 20 தான் கலெக்ட் பண்ணி 300 வாட்டி கிடையாது. தப்பாக போயிடும். 15 வாட்டி என்னமோ இதை கொடுங்க. 20 தான் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிஞ்சிடும். செகண்ட் டாஸ்க் என்னன்னா, இந்த இது ஒரு பவர் கேஸ் பார்த்தவங்களுக்கு இருந்துருந்தீங்க. அந்த பவர் வச்சு இந்த பவர் பிஆரில் சிஎஸ் இருக்குது. சிஎஸில் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதோட பிஆரில் நிறைய பேர் வச்சுருவாங்க. இதை யூஸ் பண்ணி அடிக்கும் கேஸ். யூஸ் பண்ணால் 30 டேமேஜ் போகும். அதை யூஸ் பண்ணி 1000 டேமேஜ் கொடுக்கணும். 1000 டேமேஜ்னா கொஞ்சமாக சேர்த்து 6 டேமேஜ் சேர்த்துனா இந்த மிஷின் முடியும். செகண்ட் மிஷினா ஒரு ஹேமர் கேஸ். இந்த டக்கா யூஸ் பண்ண போல இந்த ஹேமர் வச்சு 20 பேர் சொல்லணும். இதில் என்ன காமிச்சிங்கன்னா, இந்த மிஷினை முடிச்ச பிறகு நான் ஹேமர் வச்சு கில்லுகளாக இருக்கிறேன். எப்படின்னு தெரியல இருக்கும். அப்புறம் சிஎஸ்ல வந்து ஹேமர் கிடைக்கிறது எப்போ தான் ஏதாவது இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் இந்த இது அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதில் இந்த வாய்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஸ்டிக்கரு இதில் வந்து இது கிடைக்கும். ப்ரொஃபைலு அப்புறம் ஸ்டிக்கரு. அப்புறம் இதுலேயும் ஸ்டிக்கரு. இது அது என்னன்னு தெரியல. அப்புறம் இதெல்லாம் பண்டிலாம் மட்டும் வாங்க கலப்பாங்க முடிச்சிடுவோம். அப்புறம் வேறு இதில் வந்து ஸ்டோர் போய் பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் தான் மெயின் இது. இதில் ஒரு ஃப்ரீ ஸ்பின் கிடைக்கும் கேஸ். அப்புறம் இதில் வந்து அந்த டே அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு இது இருக்கும். 10 டோக்கன் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு டோக்கன் வச்சு ஒரு ஸ்பின் பண்ணலாம். 5 டோக்கன் வச்சு இதில் 10 டோக்கன் அவங்களே ஃப்ரீயாக தந்தாங்க. இந்த டே இந்த ஸ்பின் ஒரு நாள் வந்துச்சு. அப்போ 10 டோக்கன் கொடுத்தாங்க. அதில் வந்து நான் ஒன்று வந்து இந்த ஒன்றை மட்டும் வச்சுருப்போம். இருக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டு யூஸ் பண்ணல. அதில் 15 என்னமோ கிடச்சிச்சு. இதில் மட்டும் இல்லை, இதில் ஒரு ஃப்ரீ ஸ்பின் போட்டேன். அதில் வந்து எனக்கு ஏதோ ஸ்பின் கிடச்சிச்சு. கன் ஸ்பின் கிடைக்கல. கன் ஸ்பின் கிடைக்கல. இதுதான் கிடச்சிச்சு. குளோசா இந்த இதில் ஃப்ரீ ஸ்பின்லாம் வந்து எனக்கு இது கிடச்சிச்சு. இந்த 2 டோக்கன் கிடச்சிச்சு. இது ஃபேர் வீலில் கொடுத்து வரீங்களா ஃப்ரீ ஸ்பின்னு? இது ஒரு ஃப்ரீ ஸ்பின் கேஸ். இதுலையும் நமக்கு எதுவும் கிடைக்கல. ஆமாம், இந்த இது ஆகலாம். இது மேலே எதுவும் இல்லை. ஒன்று ஈவெண்ட்ஸ் போய் காட்டேன். சரி பாஸ். இது உப்பு அந்த ஈவெண்ட்டு கொஞ்சம் நாள் 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன். ஆகல. இதில் வந்து 2 ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா, ஒரு பாய் பாய் கேஸ். ஒருத்தனை 1 பண்ணலாம். இப்போ கேங்காக வரணும் கேஸ். நீங்கள் ஒருத்தன் தான் இருக்கீங்க. ஒருத்தனை மட்டும் கூட்டிகிட்டு போகலாம். ஒரு வாய்க்குள்ள மாதிரி ஒரு நகை போட்டல் எண்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அடிக்கலாம். அங்கே அந்த இடத்துல அடித்து ஃபஸ்ட் மிஷனில் 5 பேர்த்து அப்படி அடிக்கணும். இந்த 10 பேர்த்து அடித்தா இந்த ஃபஸ்ட் மிஷன் முடிஞ்சு. அதை எடுத்துட்டேன். இல்லைன்னா அந்த இது வாய்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது இல்லைன்னா எனிமே கூட்டிகிட்டு போகிற கஷ்டமா. அது இல்லைன்னா 50 எனிமே கொள்ளணும். அதை நான் கூட்டிட்டு பிஆரில் சிஎஸ் லேண்ட் இல்லை கேஸ். நோ கிளாசிக் மேட்ச். அப்புறம் அடுத்ததில் அதே மாதிரி தான் வாய்டு. இல்லைன்னா இல்லை இனிமே இதுதான் ஃபஸ்ட் மிஷன் கேஸ். 1000 ரூபா. அப்புறம் இந்த இது கொடுக்குறாங்க. அதில் வந்து 12 பேர்த்து கொள்ளணும். அப்புறம் 50. அடுத்தது இது வந்து 110 கொள்ளணும். இல்லைன்னா வாய்டு வந்து 21 வாய்டு. இதில் என்ன வாய்டு? 2 வாய்டு வேணாடா. இது அசால்ட்டாக முடிச்சுட்டேன். இந்த 8 வாய்டு வரைக்கும் முடிச்சிட்டேன். இந்த ஈவெண்ட் வந்துருக்கு. 77 கிலோ எடுத்தாச்சு. அந்த டோக்கன் கட்சியில் பேக் கார்டு எடுத்துட்டேன். இது வரப்போகுது கேஸ். 2 நாள் இது வந்துடும். இது வந்து இதான் கேஸ் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஃப்ரீ இதெல்லாம் ஃப்ரீயாக வரக்கூடியது. ஸ்டாப் பண்ண வேண்டியதில்லை. ஒன்று இந்த க்ளோ அளவு வரைக்கும் வந்துருக்கு. அப்புறம் இந்த ஸ்பெஷல் கிராண்ட் ட்ரக்கோட ஸ்கின் கிடைக்கும். அடுத்தது மூஞ்சி கிடைக்குது. அப்புறம் லாஸ்ட் டீமன் கேஷ் என்னமோ இருக்குது.
அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு மேட்ச் போடுறேன், மேட்ச்சில் போய் காட்டுறேன். ஓகே, நம்ம லெவல் 51 வந்துட்டோம். அப்புறம் மாஸ்டர் அடிச்சு எவ்வளோ ஹீரோ கிடைக்கிற காமிச்சு மாஸ்டர் அடிக்க காமிக்க மாட்டேன். நான் நேற்று அடிச்சேன். இங்கே வரும் 6 நாள் தான் இருக்குது சீசன் முடியுது. மாஸ்டர் அட்டாச் மாஸ்டர் பிளாஸ்டா. இப்போ பாருங்க மாஸ்டரில் என்ட்ரியை பார்க்குறீங்களா? எப்படி என்ட்ரியே பாருங்க. மாஸ்டர் அடிச்சா தான் என்ட்ரி. ஓகே, இப்போ போய் ஒரு பிஆர் போட்டு காமிச்சேன். இல்லை சோலோ போய் காமிச்சா கரெக்டாக சோலோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த இது போய் காட்டும். உள்ளே போனாலும் கரெக்டாக உள்ளே போய் வெளியே போடுறேன். ப்ளீஸ் காமிச்சேன். இங்கே பாருங்க பேட்டில் கடை தெரியுதா? இதான் பேட்டில் இருக்குது. ஓகே, உள்ளே போ மேப் சொலாரா மேப் வருது. சொலாரா அப்புறம் கைஸ் நம்ம ஷிப்பில் இந்த கிரிக்கு தெரியுமா? அந்த மாதிரி இது ஒரு டிஃபன் இதோ இந்த கேப் தான். உள்ளே போய் ராய்வு காட்டுடா. சாரி காட்டுங்க. ஏன்னா ஒருத்தர் ஊக்காங்க மண்டே போனால் பார்த்தீங்களா? ஆனால் அப்படியே போனோம். அதை ஒட்டியே போயிட்டு இருந்தீங்கன்னா போயிடலாம். அங்கே போயிடலாம். அதான் நம்மளுக்கு நம்ம இடம் உங்கள் விழா நம்ம இடம் பார்த்துக்கலாம். நான் எல்லா மேப்பையும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னா இப்படிதான் வருது. என்ன ஒன்று பர்னால வராது நம்மளுக்கு. இந்த இது இங்கே பாருங்க தெரியுதா? இதான் ஹேமர். இங்கே பாருங்க இதான் பவர். இந்த ஹேமர் 50 கொடுத்தா வருங்க. இதில் வந்து இந்த எப்படி MP5 லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அந்த மாதிரி இதுவும் இருக்குது. MP5 லெவல் 1 லெவல் 2 மாதிரி இது ஹேமர் லெவல் 1 50 எட்ரா ஏன்னா வந்துருப்போம். அதுக்குள்ள நம்ம அடுத்த லெவல் எடுத்துடலாம். லெவல் 1 எடுக்குது வந்தோடனே இதை பிடிச்சாங்க. ஏன்டா ஏன் செத்துருவோங்கிற பயம் எல்லாம் என்னை பார்த்து பயம் தாங்க. சரி போய் நம்ம இதில் என்ன கிடைக்கும் பார்ப்போம். ஏன்னா இந்த ஹேமருங்கிற ஒன்றும் சும்மா நல்லா கிடைக்குது. நம்மளுக்கு செட் ஆகும் நல்லா செட் ஆகும். ரைட் ஹேண்ட் வச்சுருக்கிற காரணம் ஒரு தான். இதுலேயே அந்த இது வாங்கலாம் வந்துட்டானுங்களா? ரே வந்து வந்துட்டாங்களா? இல்லை ஓடா அச்சா இல்லை. அதனால டேமேஜ் போகுது. ஏசி ஆமாம் யார்கிட்ட நானா சும்மா போட்டுருவேன்ல. ஒன்றா வாங்கி போடுறான். லெவல் மாஸ்டர் லெவல் 2க்கு வந்து 100 ரூபா கைஸ். லெவல் 3க்கு பார்த்தீங்களா 2 அடி தான். என்ன அது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் சில எல்லாம் வாழ மாட்டேங்குது கைஸ். இந்த லெவல் 3 எப்பவுமே கிடைக்கும். பரவாயில்ல நம்ம அப்டேட் பேசுவோம். இந்த இது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு போங்க அபிலாஸ். ஓகே, அடுத்தது இந்த இது பார்க்க வந்துட்டாங்களா? போரா ரைடா க்ளோ இருக்கும். ஏன்னா நான் பாட்டு போல வாங்கி ஏதோ பண்ணுறேன். சேரா போராட்டாத போட்டுக்குள்ளார ஒன்று போய் சார் நமக்கு நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் நிறைய டேமேஜ் வந்துட்டே இருக்குல்ல. இப்படி இந்த வியூ வாங்கி தான் பார்த்துக்கீங்களா? இந்த இதில் நம்ம சோலோ போனாலும் டபுள் பேரன் தானே கிடைக்கும். இந்த விக்ரம் கண்ணு அது விட்டா இல்லை அதோட நான் என்ன தெரியும் போ சும்மாலாம் நோண்டக்கூடாது. பங்கு ஒரு ப்ரோ கிட்ட வந்து நம்மளாம் யாரு எங்க யார்கிட்ட வந்து மோதல்னு தெரியாமல் மோதிட்டான். மோதுறது கல்யாணம் யாரங்கட்டுமே அந்த சிங்கம் தம்பி எடுக்கால் பூச்சி அப்படிங்குது. எங்கடா M60 வந்துட்டாண்டா நாய் மாதிரியும். இப்போ வந்து ஹெல்த்தில் இப்போ வந்து இந்த இது இல்லை நம்ம முடிச்சோம். இது இப்போ போட்டு காட்டுங்க நாய் இதான் கைஸ். இந்த வாங்கிட்டு பாரு ஸ்லோவாக வேண்டாம் வரட்டாமே. இதில் வந்து நாம போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் ஃபுல்லாக இருங்க. சவுண்ட் போட்டானுங்க ஐயோ ஹெல்த் இல்லையே வந்துட்டாடா போட்டான். இந்த மேட்ச் முடிச்சு சரி முடிச்சிட்டானுங்க. நம்ம செத்துறோம். இதான் வாய்டு ஒன்றானு இருக்குது. அதை போய் காட்டுறது போனாவே வேலை போட்டுறானுங்க. போனா போகும் காசு பார்த்தீங்களா? 37,000 வரைக்கும். ஏன்னா அவன் வந்துட்டு 1,00,000 எல்லாத்தையும் லக்கி ராயில் போட்டோன்னா அந்த எனக்கு பிடிச்ச எமௌண்ட் யூஸ் நல்லா இருக்குது. ஃப்ரீனா இந்த ஸ்வீட் ஸ்டெப்ஸ் தான். ஐயோ ஆசை இதுக்கு ஏன்டா இதை நான் கேட்டேன்டா. என்னடா அந்த இதில் போடுறாங்க அப்படியே கூட்டமாக எவ்வளோ இருக்கீங்க அப்படி பார்த்தீங்களா எவ்வளோ வாங்கினு வாய்ப்பே இல்லை. எப்போ எல்லா வாட்டியும் போட்டால் ஏனே வருது போட போட்டாங்க. இந்தமா அனுப்பி பஸ்ஸு அனுப்பிங்களா போயிடும். இந்த ஸ்மோக் வந்து எப்படி போட்டுருங்க ஜம்ப்பு இதாங்க சீசன். இதுவும் இப்படி ஒரு இறக்கலாம். நான் போக வேண்டிய இடத்துக்கு பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன் கைஸ். நான் வேறு இடத்துல அங்கே இறக்கலாம் தான் பார்த்தேன். இங்கே வழியாக ஒரு மார்க் பண்ணேன்னா அப்புறம் இது ஒரு நல்ல இடம் தான். சரி அப்புறம் இது வேறு ப்ளூ ஒன்று நிறைய பேர் இறங்குவானுங்க போகலான்னு இங்கே இறங்கிட்டேன். நமக்கு பேக்கப் கொடுக்குறேன்னே மஞ்சள் கலர் வந்து வேறு ஒரு இடத்துல இறங்கிக்கலாம். அவன் யாருனே தெரியாது. நல்ல வேலையை பார்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு முக்கிய ஃபோல் தான். இப்போ உங்களுக்காக ஃபோல் தான் நிறைய கலெக்ட் பண்ணுவோம்.
நிறைய இது காட்டணும்ல, ஒரு சோல் வேறு வேணும்ல. இடையில இந்த 2 அப்டேட் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஹேமர் வந்து 10 ரீலோட் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீலோட் கம்மி பண்ணிட்டாங்க. கன் இருக்காமையா இதே இருக்குன்னா எல்லாம் டீம் இருக்கிற தைரியம். அப்போ நீ டீம் இருக்கிற தைரியம் தான் ஹேமர் தான் உங்களுக்கு எப்போ ஹேமர் யூஸ் பண்ணுங்க. நல்லதுங்க, ஏன்னா நல்லா இருக்கும். எடுத்துகிட்டு பாருங்க. இதான் கீஸ் அந்த கையில் வந்துச்சு. இதை வச்சு 1000 டேமேஜ் கொடுக்கணும்ல. ஏன்னா கையில் சிக்ஸ் தானே பரவாயில்ல, டேமேஜ் கொடுத்து வரலாம். சிக்கிருச்சுடா சிறுவண்டு உட்ரா சிலந்தி வலையை. தம்பே இங்கே ஒரு பாரு போட்டுறாங்க. நெட்டு வழங்கிருச்சு. தம்பே வணக்கம் பங்கு வாங்க, நமக்கு க்ளோ வாலையும் உடைப்பான். வேறு நெட்டு வேறு இப்படி சுற்றிட்டு போயிட்டே இருக்குது. பஸ் ரூபாய் பண்ணுறா என்ன பண்ணுற யார் வாங்க விட்டுருங்க. இது நம்ம நாள் பண்ண முடியாது. இதெல்லாம் முடிஞ்ச காட்டுறேன். வாய்டு பார்த்தீங்களா, வாய்டுக்குள்ள போகிறது அது அப்படி ஜெயிக்கணும். வேறு 5th பார்த்துருங்க. அந்த அடிச்சுன்னா அந்த பார்ட்டிஸ்னா நம்ம பேக்கப் கொடுக்குறது பாருங்க. 3 பேருக்கு ரிவைவ் பண்ணிடுவான். அப்புறம் இது ஒரு இந்த அப்டேட்டில் ஆட்டோ ரிவைவல் இருக்குது. எப்படின்னா ஏன்னா இது ஒரு வாட்டி தான் இருக்கும் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு டீமேட் உசுரோட இருக்கணும். இந்த டீமேட் உசுரோட இருக்கணும். அதை வரைக்கும் நம்ம அங்கேயே இறங்கி நம்ம கண்டு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே இது ஒன்று. ஓகே வேறு இருக்கா இந்த வேறு இருக்கா. அப்புறம் ரிவைவல் பாயிண்ட் மெயின் திங். ரிவைவல் பாயிண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக ரிவைவல் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து டைவ் கொடுப்போம்ல, டைவ் வந்து ஸ்பீட் அடிக் ஆகும். செகண்டில் டைவ் ஆயிடுவோம். ஏன்னா அவங்க 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க. ஹிட்லி ஃபிஷர் போட்டான். ஏன் டைப் வந்துருங்க. டைவ் வந்து செகண்டில் அப்படியே கீழே இறங்கிடும். இப்போ அவங்க ரிவைவல் பாயிண்டில் மட்டும் அது வெண்டிங் மிஷில் இருந்தாலும் இல்லை. ரிவைவல் பாயிண்டில் வந்து நின்னீங்கன்னா அப்படி ஒரு நடக்கும். உங்கள் டீமேட் உங்களை ரிவைவ் பண்ணாங்கன்னா அப்படி ஒன்று இருக்குது. இதான் அந்த இதுதான் நான் சொன்னேன். விக்ரம் கண்ணு இந்தடா இந்த வேறு உள்ள போகிறோம். இந்த இடம் இது இல்லை பேக் இருக்குது. நெட்டியா எனக்கு எப்படி பண்ணு தெரியல. இங்கே ஆமாம் ஏன்டா எனக்கு வரீங்களா கேட்குறேன். ஏன் பண்ணாலும் இதோ போயிட்டு தான் ஆஹா எஸ்கே பண்ணு. ஓகே இதெல்லாம் டீம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் பார்த்ததை டிக் படிக்கிறேன். இது ஒன்று முடிஞ்சு அடுத்தது என்னென்னு காமிச்சிடுறேன். அடுத்தது இதுதான் பர்பிள் கலரில் இருக்கு. அது என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் க்ளோவால் இருந்துச்சுன்னா க்ளோவால் பிரேக்கர் இருந்தால் அது பேர் இருக்கும். எப்படின்னா நாக் பேக்குன்னு இது பேர் நாக் பேக்குன்னு இருக்கும். ஏன்னா அதோட பேர் வந்து க்ளோவால் பிரேக்கர்னு இருக்கும். இது பேர் அப்படி எல்லாம் பேர் அப்படி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு இதை வரைக்கும் வால் பிரேக்கர்னு இருக்கா. க்ளோவால் பிரேக் இல்லை வால் பிரேக். ஓகேவா இதில் இந்த இதையும் வாங்கிக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் இது இது என்ன பண்ண சொல்லிடுறேன். க்ளோவால் போட்டிங்கன்னா பார்த்துக்கிறேன். க்ளோவால் போட்டிங்கன்னா ஏப்ரே அனிமேஷன்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் இப்படி ஆகும். எனிமீல் மேலே பட்டுச்சுன்னா 70 போகும் டேமேஜ். அடுத்தது இந்த பர்சு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி காட்ட முடியாது. எனிமில்லை இது நீங்கள் கொடுத்துட்டு எனிமி உங்களை யாராவது அடிச்சானா இல்லை எனிமி பக்கத்தில் இருந்தானா எனிமி கிட்ட கீழே போய் ஏதோ லாபா மாதிரி வெடிச்சுன்னா அப்போ டேமேஜில் போகுது. இது பண்ணலாம் நீங்கள் சார் எடுத்துக்கூடா சார். ஓகே காலம் இதோட இதில் இது வந்தா இருக்குது. அப்புறம் முடிச்சு வாயிடு உனக்கு இதை தான் வாங்கி காமிச்சிடறேன். வாங்கி காமிக்கிறேன். போய் கீழே வந்து இது எரிஞ்சி மலை எப்படி போலுக்கும் இந்த பொறிக்கும் இது ஏதோ ஒன்று அடிக்கணும். அந்த மாதிரி கீழே வரும். வந்துச்சுன்னா அவ்வளோதான். அது இப்படி பஸ் யூஸ் பண்ணாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா 50 பண்ணலாம். பர்பிள் கலர் அதை யூஸ் பண்ணலாம். அந்த 2 ஓகே நல்லா இருக்கும். அதையும் விட்டிலாம் போடாது போடலாம். அப்புறம் நீங்கள் ரீஃபில் ஆகிற டைம் ஆகுது. நிறைய கூல் டவுன் ஒரு இது இருக்குது. ஓகே ஏன்டா எனக்கு இப்படிலாம் கிடைக்குது. சார்ஜ் போடுறதுனா பிரச்சனை. சார்ஜ் தூக்கிடுறேன்டா ஃபோன் ஆகிட்டு இப்படி கடுப்பு மனுஷனாக வாங்கிக்கலாம். வேற போட்டு இப்படி தாச்சு பண்ணுறீங்க. மெயின் திங் ஆர்னரில் வந்து ஒரு லெஜெண்டரி ஆர்னர் இருக்குது. இந்த இது எடுக்க முடியுமான்னு காட்டு தெரியல. ஏன்னா அது எடுக்கிறனே ஊர்பட்ட பேர் வருவாங்க. லெவல் 4 ஆர்னர் தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க. இந்த அப்டேட்டில் மட்டும் ஒரு நல்ல ஆர்னர் இருக்குது. அதுவும் ஏர் ட்ராப் மாதிரி போய் கலெக்ட் பண்ணணும். இங்கே இருப்பாங்க மேப்பு தெரியல. இதோ என்னோட இந்த மேப்பில் தெரியுது பாருங்க. ஒரு ஏர் ட்ராப் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த கலரில் விசித்திரமாக இருக்கேன். அதுதான் உங்களுக்கு வேறு ஏதாவது கலெக்ட் பண்ணால் இது என்னன்னா எய்ம் அவங்க பக்கத்தில் இருந்தானா ஓரியன் மாதிரி 3 ஓரியன் குறையும். இது 5 குறையும். டைமிங் ஆகும். பொறுமையாக பாயிண்ட் பார்க்க டைம் கிடக்குது. என்ன அதெல்லாம் எடுத்து போயிட்டீங்க. நீங்கள் ஃபோன் சர்வே பண்ணுறீங்கடா. ஒருத்தன் தான் பார்க்குறான். மற்ற நல்லா பண்ணுறீங்க. எல்லோரும் வெளியே போயிட்டாங்களா. ஏன் லைஃப்பில் வந்துடுங்க மனுஷனுங்களா இருந்தீங்களா. சீக்கிரமே ஆயிட்டாங்களா. அவனால் சீக்கிரம் குடிச்சுவான். அப்படியே கீழே சங்கி குடிப்பான். 2 பேரும் வெளியே போயிட்டானுங்க. ஏன் டைப்பில் வந்துடுங்க. இதுதான் ஓரியன் கொஞ்சம் 3 செகண்ட் போயிடும்ல. இது அப்படி இல்லை. இது கொஞ்சம் டைமிங் இருக்கும். நல்லாயிருக்கும். இதுவும் ஓகேவான இதுதான். அவ்வளோதான் இந்த இதில் அவ்வளோதான். கதை இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கணும். எனக்கே தெரியாது. ஏதோ வண்டி இருக்கா. பைக் கட்டுச்சுன்னா பரவாயில்ல. போகலாம். ஏன்னா ஏதோ வண்டி இருக்குடா. இந்த வண்டியா இல்லாத எனக்கு பிடிக்காத வண்டி. ஏன் தெரியுமா இந்த வண்டி ஸ்கின் இல்லை. ஒரே வருத்தம் நானும் இது இது ஒரு சூப்பர் மீடி சுற்றினா வர மாட்டேங்குது. ஐயோ நான் இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே உள்ளாரே. தண்ணிக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் தான் ஆகிப்போச்சு. தண்ணிக்குள்ளார வண்டி சிக்கி தூங்க சில வாட்டி. ஏன்டா இங்கே போனால் தண்ணியாக இருக்குது பண்ணீங்களா. ஏன்டா பண்ணுறீங்க.
இந்த இடத்துக்கு போகும்போது ஓ இங்கே இருக்குது என்ன அது கோல் தர விடாமல் மேடிக்கிட்டு இருக்கிறேன் மற்ற பிளாட்டை போடு இல்லைன்னா என் டீம் இருக்கு இந்த டெலிபோர்ட்டு பண்ணிங்கன்னா உங்கள் இது டீமேட் இருக்கான்னு பார்க்க முடியாது அந்த ஒரு இது ஒரு ஸ்ட்ராங் நினச்சோம் அப்புறம் உங்களால் சுட முடியாது எனிமிங்க வந்தாலும் உங்களுக்கு கண்களுக்கு தெரியும் சுற்றி அவன் வர மாட்டேங்கான் வந்தானா அப்புறம் டெலிபோர்ட் ஆயிடுச்சுன்னா டெலிபோர்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் கூல் டவுன் டைம் ஆகும் அதே மாதிரி தான் அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரெண்டு பிடிக்கலாம் எனிமி அடிக்க முடியாது ஹேமருக்கு இந்த அப்டேட் முன்னாடி நிறைய இது கொடுத்துருந்தாங்க அது இன்னும் போனால் ஓன் கலர் இருக்குங்க ஓகே இது வாங்கி போடுவோம் ஏன்னா இது யூஸ் பண்ணி காட்டும் போட்டாண்டா கோல் போட்டோம் இல்லை நல்லா எவ்வளோ தெரியாது வாடா முடிச்சு வாங்கிட்டு வா சார் சார் போகிற ஸ்கூப் தானே விளங்கிக்கிறேன் போகிற ஸ்கூப் வாங்கிட வேண்டியது ஏன்னா இது வாங்கிடுமா உங்களுக்கு சொல்லி உடச்ச எப்படி என் கிளிச்சு நெட்ஒர்க் பார்த்தீங்களா ஆத்தாடி ஆடா சார் தாயா அது உங்களுக்கு முடியா மங்கஸ் பண்ணி எனக்கு ஒரு இதை போட்டு பாருங்க ஆனா ரெண்டாவது முடிச்சு இந்த இது முடிச்சு பார்த்தீங்களா டேமேஜ் அப்படி போவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆளுங்க இது இந்த வீடியோ ஆளுந்தான் பார்த்துருக்கு இது வீடியோ எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கொடுங்க ஆமாங்க வீடியோ போட்டு அத்தனைக்கும் முடியல அதனால இருக்கும் இந்த வீடியோ ஆளுங்க வேறு தான் இருக்கான்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க யாராங்க கார்த்திகே வாய்ப்பு ராசா கார்த்திகே அப்புறம் நேற்று கூப்பிட்ட வீடியோக்கு நேற்று வந்த வியூஸ்க்கு ரொம்பவுமே நன்றி கும்பிடுகள் நிறைய கும்பிடுகள் நம்மளுக்கு மோஸ்ட்லி இது பிடிக்கல ரைடன்ட்டு வேணாம் வச்சுருங்க ரைட்டு ஆனால் டிமிட்ரி தான் வச்சுருக்கோம் டிஆர்னா டிமிட்ரி டிஎஸ்னா இதை போட்டுருக்கேன் ஆனால் நான் இது வேறு மிஸ் பண்ணி ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே நான் இது போகணும் அதான் கஷ்டம் இதான் லிஸ்ட் எப்போவுமே வச்சு காஸ்டியூம் அப்புறம் சிஎஸில் மாஸ்டர் அடிச்சிட்டேன் ஒரே சீசனில் எலட்டி வரைக்கும் மாஸ்டர் அது 3 மாதத்தில் மாஸ்டர் அடிச்சேன் ஒரே ஆள் தான் கூப்பன் போடுறேன் இது ஒரு பட்டில் தான் இதெல்லாம் இருக்கும் எடுத்து சுற்றி கிடக்கிறாங்க இந்த அமௌண்ட் போட்டிங்கன்னா எனக்கு டேமேஜ் வர உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஷார்ட்டில் பார்த்தேன் கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கும் அப்புறம் இதில் இது இருக்குது அப்புறம் டோக்கன் இது ஸ்பின் பண்ணுறதாங்க வேஸ்ட்டு அப்புறம் அமௌண்ட் கொடுத்தாங்க இந்த அமௌண்ட் தான் வச்சு இப்படி நான் அடி போட்டுச்சுன்னா டேமேஜ் நல்லா உண்டு ஒன் டாப் மாதிரி அடிக்கும் அப்புறம் இதெல்லாம் வாங்க அப்படி கார்த்திகா மறந்துடு இதான் பண்டில் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு டாப் அப் பண்ணுற வசதி இல்லை நீங்கள் பார்த்து லைக் போட்டுவிட்டீங்க நான் வாய்ப்பில் ஆன்லைன் நைஸ் வீடியோ எப்படி இருக்கான் தம்பி வரேன்ப்பா வரேன் ஆன்லைன் நைஸ் வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பை